கண்டிப்பாக. குறிப்பாக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான காரணங்களை ஆராயும் வகையில் மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டங்கள் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது முதற்கட்டமாக கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் தற்பொழுது தர்மபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினருமான பாலக்கோடு KP அன்பழகன் மற்றும் ஓசூர் MLA பாலகிருஷ்ணன் ரெட்டி ஆகியோர் பங்கேற்பார்களா என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இருவரும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரியவந்துள்ளது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக கருத்து தெரிவித்த முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் KP அன்பழகன் மற்றும் பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். மேலும் சமீபத்தில் இருவருக்கும் வழங்கப்பட்ட அமைப்பு செயலாளர் பொறுப்பையும் இருவரும் ராஜினாமா செய்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே SP வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறப்படும் பாப்பி ரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரகத வெற்றிவேல் தர்மபுரி மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் தற்போது பங்கேற்க வருகை தந்திருக்கிறார்கள். இதனால் அரசியல் வட்டாரங்களில் தற்போது கவனமானது இந்த பக்கம் திரும்பியுள்ளது. குறிப்பாக அதே நேரத்தில் SP வேலுமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாக கூறப்படும் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார், அதே போல பாலகிருஷ்ண ரெட்டி, KC வீரமணி உள்ளிட்டோர் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் புறக்கணித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணங்கள், மாவட்ட அளவிலான கட்சியின் செயல்பாடுகள், எதிர்கால மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது.